காவேரி கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. விஜய் வராரு. வந்துட்டு அம்முவ விடுறாரு. அப்படியே விட்டுட்டு போகும்போது அங்கருந்து அப்படியே ராகவ் கார்ல வந்து அப்படியே நின்னு பார்க்குறான். "ஓ! நீ இங்க தான் இருக்கியா? உன் பொண்டாட்டியும் இங்க தான் இருக்காளா? உங்க 2 பேரும் சேர்த்து என்ன பண்றன்னு பாரு. காவேரிக்கு எல்லாமே மறந்துடுச்சுல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே ராகவ் போறாரு. விஜய் எப்பவும் போல ஸ்கூல்ல இருந்து அம்முவ விட்டுட்டு போறாரு. ராகவ் போயிட்டு அங்க அவங்களோட அந்த அடியாளுங்களோட சேர்ந்து பிளான் போடுறாரு. இங்க பாரு, அந்த காவேரி, விஜய் 2 பேரால நான் 5 வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நரகத்த பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் அங்க ஜெயில்ல எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பேன் தெரியுமா? எவ்ளோ வேதனைப்பட்டுருப்பேன் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் பதிலடி திருப்பி குடுக்கணும். கண்டிப்பா குடுத்தே ஆகணும். என்னோட வலிய அவங்க உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கோவமா கத்துறாரு. என்ன பண்ணலாம்? அப்படின்னு அந்த அடியாளுங்க எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நான் என்ன பண்ண போறேன், விஜய், காவேரி 2 பேரும் சேர்ந்து இருக்கா மாரி ஃபோட்டோஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போயி, அங்க டீச்சரா காவேரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவள கூப்ட்டு அது எல்லாமே நான் காட்டப் போறேன். அத காமிச்சாலே அவளுக்கு ஞாபகம் வந்து அப்படியே மூளை குழம்பி அவ பைத்தியமா மாறிடுவா. அது போதாதா? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு அங்க இருக்க அடியாளுங்க எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. அதே மாதிரி ராகவ் வராரு. ஃபோட்டோஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வராரு. வந்து அப்படி சுத்தி பார்க்குறாரு. எங்க காவேரி எங்க இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ் ரூமா பார்க்குறாரு. பார்த்தா காவேரிய பார்த்த உடனே அப்படியே அமைதியா இருக்காரு. "என்ன உங்களுக்கு யார் வேணும்?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. மிஸ் உங்ககிட்ட தான் பேசணும். வாங்க ஒரு நிமிஷம் வாங்க" அப்படின்னு ராகவ் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, "யார் நீங்க? உங்கள யாருன்னே தெரியலையே. உங்க பசங்க யாராவது இங்க படிக்கிறாங்களா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." "தெரியலங்க உங்கள யாருன்னு" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்ன தெரியலன்னா பரவாயில்ல. இங்க பாருங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்க" அப்படின்னு குடுக்குறாரு. அத வாங்கி காவேரி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. "இந்த ஃபோட்டோல நான், அம்முவோட அப்பா சேர்ந்து இருக்கோம்" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஆமாங்க. இந்த ஃபோட்டோல இருக்கிறது எல்லாமே உண்மதான். இவர் தான் உங்களோட புருஷன். இது எனக்கு தெரியும்" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அத கேட்டோனே காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறாங்க. "இதுக்கும் மேல நீங்க பார்த்துக்கங்க. எனக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன்" அப்படின்னு ராகவ் அங்கருந்து அப்படியே கிளம்புறாரு. அந்த ஃபோட்டோஸ் அப்படியே பார்த்துட்டே போறாங்க. "என்ன இது? அவரு கூட நான் எப்படி சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையா?" அப்படின்னு அத பத்தி அப்படியே யோசிச்சுட்டே ரொம்ப குழப்பமாவே கிளாஸ் ரூம்குள்ள போறாங்க. போயிட்டு யோசிக்கிறாங்க. "ஒண்ணுமே புரியலையே! ஞாபகத்துக்கு எதுவுமே வரலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி டென்ஷனாவே இருக்காங்க விஜய நெனச்சு.